வவுனியாவில் கிராமிய வாழ்வை மாற்றியமைக்கும் சபரிகம கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பம். வவுனியா புளியங்குளம் லைகா கிராமமானது கடந்த 2026 மார்ச் 16 புதியதொரு அபிவிருத்தி யுகத்திற்குள் கால் பதித்தது. நாட்டை கட்டியெழுப்பும் வளமான கிராமம் சபரிகம மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சமூக உற்பத்தி திறன் கிராமங்களை மக்கள் மயப்படுத்தும் பிரதான நிகழ்வு அங்கு மிக விமர்சையாக நடைபெற்றது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வவுனியா மாவட்ட செயலாளர் PA சரஸ்சந்திர ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு கிராமிய மட்டத்திலான வாழ்வாதார மேம்பாட்டில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டம் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களின் உட்கட்டமைப்பு மற்றும் மனித வளத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் புளியங்குளம் கிராமத்தில் நீண்ட காலமாக மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட முன்பள்ளி கட்டடத்திற்கு பதிலாக சகல நவீன வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான புதிய முன்பள்ளி கட்டடம் இதன்போது மாணவர்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த வேலை திட்டமானது கல்வி, பொருளாதார அபிவிருத்தி, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம், வீட்டு முகாமைத்துவம், சமூக நலவாழ்வு மற்றும் கலாச்சார ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சூழல் பாதுகாப்பு ஆகிய 6 பிரதான துறைகளை மையமாக கொண்டு திட்டமிடப்பட்டுள்ளது. கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு நேரடி பலன்களை தரும் வகையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதோடு அரச அதிகாரிகளும் கிராம மக்களும் இணைந்து இந்த மாற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்நிகழ்வில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் கலாஞ்சலி டி அருணசாந்த, ஏனைய அரசு அதிகாரிகள், கிளீன் ஸ்ரீலங்கா அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் பெருந்திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டனர்.